ஆபிரகாமை கர்த்தர் தனியே அழைத்து கொண்டு வந்தார். கல்தேய தேசத்துல இருந்து, ஊர் என்கிற தேசத்துல இருந்து வெளியே கடந்து வந்தான் மனுஷன். அவன் எங்க போன, ஏது பண்ண, என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அழைச்சிட்டாரு, நான் போறேன். கர்த்தர் சொல்லிட்டாரு, எப்பா நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலத்தனை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஐயா 99 வயசாயிருச்சு, இன்னும் எந்த ஒரு நன்மையும் இல்லையப்பா. அழைச்சிட்டு வந்தான்னு நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. அவருக்கு வருடங்கள் ஒரு பெரியதான ஒரு காரியமே அல்ல. ஒரு வருடம் 1000 நாட்களை போன்றது அவருக்கு. நம்முடைய பார்வைக்கு தான் ஐயோ இத்தனை வருஷமா அத்தனை வருஷமா, அவருடைய பார்வைக்கு எது நல்லதோ அப்போதான் அது நல்லது. ஆமென். தேவனாகிய கர்த்தர் கூட்டத்தில் இருக்கிற மனுஷனை தனியே அழைத்து கொண்டு போய் அவனை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை கர்த்தர் அவன் குடும்பத்தோடு அவன் சகோதரர்களோட இருக்கும்போது எந்த ஒரு யூஸ்மே இல்லை. யோசேப்பு யாருன்னு அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே புரிஞ்சுக்க முடியல. ஆனால் எப்போ யோசேப்பை அப்பா தனியாக வெளியே கொண்டு வந்தாரோ அப்போ தேசத்திற்கு அவன் நன்மையாக மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் யோசேப்பு யாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரர்களுக்கே புரியுது, தன்னுடைய தகப்பனுக்கே புரியுது, எகிப்து தேசத்திற்கே விளங்குகிறது. அது மாத்திரமல்ல, நீங்க தானியேலை பார்க்கும்போது தானியேல் எல்லாரோட இருக்கும்போது அவனை குறித்து எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனா எப்போ அவன் அடிமையா அந்த பாபிலோன் தேசத்துக்கு போயிட்டு அங்க இருக்கும்போது காரியங்களை அவன் பார்க்கிறானோ, எப்போது அவன் சிங்க கெபிக்குள்ளே அவன் கடந்து போகிறானோ, அப்போதான் தானியேல் யார் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கை அப்படிதான். தன்னுடைய சகோதரர்களோட இருக்கும்போது தன்னுடைய சகோதரர்களும் அவனுக்கு கிண்டல் பண்றாங்க. உனக்கு இருந்ததான அந்த கொஞ்சம் ஆட்டை நீ யாருக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்ட, உனக்கு அவ்வளோ துணிச்சல் ஆயிடுச்சா, என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனால் கர்த்தர் அவனை தனியே அழைத்து கொண்டு போனார், தேசத்திற்கு அவனை ராஜாவாக மாற்றினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வெளியே தனியே வந்து நிற்கிறோமோ, கர்த்தர் நம்மை உயர்வான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் அன்னாள் வந்து குடும்பத்தோடு தான் போகிறான். ஆனால் அவள் எப்போ தனியாக போயிட்டு ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாலோ கர்த்தர் அவளை நினைத்தருள ஆரம்பித்தார். அல்லேலூயா.